இந்த நிகழ்ச்சி 22ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது. நான் என்னுடைய உடல்நலம் குறித்து மருத்துவரை அணுகி இயற்கை சிகிச்சை முறையில் இருந்த நிலையில் அந்த நாளில் என்னால் வர இயலாத ஒரு சிக்கல் இருக்கிறது என்று குறிப்பிட்டதும் அண்ணன் ரமேஷ்நாதன் அவர்கள் எல்லோரோடும் பேசி எனக்காக இதை 28ஆம் தேதி இன்றைக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தள்ளி வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக முதலில் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது 5ஆவதாக நடைபெறுகிற ஒரு சிம்போசியம். ஏற்கனவே நாக்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 4 இடங்களில் நடைபெற்று இது 5ஆவதாக நடைபெறுகிறது. உலகளாவிய அளவில் சமூகத்தில் நிலவும் பாகுபாடுகளை களைவதற்கான ஒரு மாநாடு சிம்போசியம். சிம்போசியம் ஆன் எலிமினேஷன் ஆஃப் குளோபல் காஸ்ட் அண்ட் அனாலகஸ் சிஸ்டம் ஆஃப் சோசியல் ஹைரார்கீஸ். சமூக ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட காஸ்ட் சிஸ்டம், சாதிய கட்டமைப்பு முறை, அதேபோல சிமிலர் சிஸ்டம், உலகத்தில் வேறு எந்த நாடுகளில் இதே போன்ற சமூக பாகுபாடுகள் உள்ளனவோ அவை அனைத்தையும் எலிமினேட் செய்வதற்கான, நீக்குவதற்கான, அப்புறப்படுத்துவதற்கான ஒரு கருத்து பகிர்வு இந்த நிகழ்வு. இந்திய அளவில் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதை தாண்டி ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தேவைப்படுகிறது. உலகளாவிய அளவில் டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது, வெவ்வேறு பெயர்களில் உள்ளன. அவற்றையெல்லாம் அடியோடு அழித்தொழிக்க வேண்டும் என்கிற நோக்கில் சர்வதேச சமூகத்தின் ஆதரவை திரட்டுவதற்கான ஒரு முயற்சி. ஐநா பேரவையில் இடம்பெற்றுள்ள 200க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒரு பிரச்சனையை சர்வதேச பிரச்சனையாக ஏற்றுக்கொள்ளுகிற போது அந்த பேரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் அதற்கு உடன்பட்டு அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அதன் அடிப்படையில் அவரவர் நாடுகளில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது. ஆகவே காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் என்பதை ஒரு குளோபல் இஷ்யூ, சர்வதேச பிரச்சனை என்கிற வகையில் இதை நாம் முன்னிறுத்தி யுஎன் ஜெனரல் அசெம்பிளி, அது மட்டுமில்லாமல் யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் போன்ற அவைகளில் விவாதிக்க செய்து இதற்கு ஒரு சர்வதேச ஒப்புதலை பெற வேண்டும் என்கிற முயற்சிதான் இத்தகைய நிகழ்வுகளுக்கான முயற்சி. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கத்தை நம்முடைய மொழியிலேயே நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். It's very easy to clarify what is the main motto of this symposium. We have to make a common opinion or consensus across the world about caste discrimination. ஏனென்றால் அது எத்னிக் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனாக இருந்தாலும் சரி, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனாக இருந்தாலும் சரி, ரிலீஜியஸ் பேஸ்ட் கம்யூனல் டிஸ்கிரிமினேஷனாக இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் இப்போது ஒரு ரீஜனல் இஷ்யூவாக,
ஒரு பிராந்திய பிரச்சனையாக மட்டுமே சுருக்கி பார்த்து விட முடியாது. அந்த அடிப்படையில் அதற்கான தீர்வையும் தேடிவிட முடியாது. It's highly impossible to find a solution for these kind of issues. Disparities என்பது வேறு, discrimination என்பது வேறு. வேறுபாடு என்பது வேறு, பாகுபாடு என்பது வேறு. எல்லா நாட்டிலையும் வேறுபாடு இருக்கத்தான் செய்கிறது. ஏற்றத்தாழ்வு என்பது வேறு, உயர்வு தாழ்வு என்பது வேறு. மேடு பள்ளம் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வு, நெட்டை குட்டை என்பது ஏற்றத்தாழ்வு. அது வேறுபாடு, இது தவிர்க்க முடியாது. இட் இஸ் நேச்சர். பிளாக் அண்ட் ஒயிட் என்பது நேச்சர், இதை நீங்கள் மாற்ற முடியாது. சுருட்ட முடி கோரை முடி தலைமுடியில் இருக்கும், இது நேச்சர், இதை மாற்ற முடியாது. இட்ஸ் நேச்சர். பட் உயர்வு தாழ்வு என்பது சோசியல் ஹைரார்கிஸ், சமூகத்தில் நிலவுகிற உயர்வு தாழ்வு நாமே உருவாக்கி கொண்டது. இது கற்பிதம், இது இயற்கையாக உருவானதல்ல. ஆண் பெண் என்பது இயற்கையாக உருவானது. ஆணாக பிறப்பதும் பெண்ணாக பிறப்பதும் இயற்கை, இதை யாரும் தீர்மானிக்க முடியாது. ஆனால் ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் என்பது கற்பிதம், இது இயற்கை அல்ல, இது கல்ச்சர். இட்ஸ் நாட் நேச்சர், இது கல்ச்சர், இது வளர்த்தெடுக்கப்பட்டது. கல்ச்சர் என்பது நாமே உருவாக்கி வளர்த்து கொண்டது, நாமே உருவாக்கி கொள்வது, நாமே வளர்த்தெடுப்பது, நாம் நம்புகிற கருத்தின் அடிப்படையில் ஒன்றை வளர்த்தெடுப்பது. ஆக பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை கற்பித்து சமூகத்தில் டிஸ்கிரிமினேட்டரி சொசைட்டி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. based on work and descent. The World Conference Against Racism என்கிற ஒரு மாநாடு டர்பனிலே நடைபெற்றது. நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். அப்போ இருந்து இவங்களோட நான் தொடர்ந்து டிராவல் பண்றேன். அது எனக்கு ஒரு பெரிய நல்வாய்ப்பாக நான் கருதுகிறேன், மகிழ்ச்சியாக கருதுகிறேன், பெருமையாகவும் கருதுகிறேன். இவங்க அந்த பிரச்சனையிலிருந்து வழுவறதே இல்லை, நடுவறதே இல்லை. தொடர்ந்து அதில் ஃபோக்கஸ்டா தே ஆர் ஒர்க்கிங் ரிலன்ட்லெஸ்லி டுவர்ட்ஸ் தேர் கோல். அது சம்பந்தமான ஒரு கருத்து பரப்பல் நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் இவங்களோட சேர்ந்து நான் அமெரிக்கா போகிற வாய்ப்பு, நேபாளுக்கு போகிற வாய்ப்பு, ஏசியா பார்லிமெண்டேரியன்ஸ் ஃபோரம் ஒன்று உருவாக்கி அதில் எனக்கு வைஸ் சேர்மன் போஸ்ட்லாம் கொடுத்தாங்க. சேர்மன் கன்வீனர். நிறைய இதன் மூலம் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இப்போ ரோமாங்கிற பேரில் ஒரு அம்மா பேசினாங்க. ரோமாங்கிறது ஒரு கம்யூனிட்டி, அங்கே டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. அதே மாதிரி புராக்குமின் ஜப்பான்ல ஒரு கம்யூனிட்டி, அங்க டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ரோமா என்பது யூரோப்ல. ஹெராட்டைன் அண்ட் ஓசு கம்யூனிட்டிஸ் இன் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவில் இந்த மாதிரியான பெயர்ல சமூகம் இருக்கு, அவங்களுக்கு அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. புராக்குமின் இன் ஜப்பான், ஜப்பான்ல புராக்குமின்ங்கிற பேர்ல ஒரு கம்யூனிட்டி இருக்கு, அவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. குயிலோம்போலா கம்யூனிட்டிஸ் இன் லத்தீன் அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இந்த மாதிரியான பெயரில் ஒரு சமூகம் இருக்கிறது. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான சமூகங்கள். கம்யூனிட்டியா இல்ல, காஸ்டா இருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்குள்ள பல சோசியல் குரூப், பிராக்மெண்டேஷன் ஆஃப் சொசைட்டி இன் த நேம் ஆஃப் காஸ்ட். நிறைய பிராக்மெண்டேஷன் இருக்கு. தமிழ் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒன்னா இல்ல, ஹிந்து கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டியோட கிடையாது.
பல்வேறு சாதிகளாக இங்க வந்து பிராக்மெண்ட் ஆகி கிடக்கு, சிதறி கிடக்கு, உடைந்து கிடக்கிறது, சின்ன சின்ன குரூப்பா இருக்குது. இந்த மாதிரியான சமூகங்களுக்கு பிறப்பின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும் ஒர்க் அண்ட் டிசன்ட், அவங்க செய்யக்கூடிய வேலை தொழில் அதன் அடிப்படையிலும் அவர்கள் எந்த ஜீன் வழியை சார்ந்தவர்கள், என்ன ஜெனடிக் அப்படிங்கிற அடிப்படையிலும் பிறப்பின் அடிப்படையிலும் இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது. ஆகவே இது தொடர்பான ஒரு உலகளாவிய பொது கருத்து உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இது கலைந்தெறியப்பட வேண்டும் என்கிற பொது கருத்து. அம்பேத்கரை படித்தவர்கள், பெரியாரை படித்தவர்கள், மார்க்ஸை படித்தவர்கள் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறோம். மற்றவங்களுக்கு காஸ்ட் இஸ் நாட் a மேட்டர், நாட் a மேட்டர். அது ஒரு மேட்டரே கிடையாது. அது யாருமே டிஸ்கஸ் பண்றதே கிடையாது. அதை வந்து சாதி பெருமை பேசுறாங்க. இதுல என்ன, சாதியை ஏன் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணா ஹானர் கில்லிங் பண்ணணும், அது சரிதான், நியாயம்தான் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க. சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களின் எண்ணிக்கை இன்னைக்கு குறைவா தான் இருக்கு, இந்த மெஜாரிட்டி ஆகல. இந்த டிஸ்கிரிமினேஷன் தப்புன்னு சொல்லக்கூடிய பொது கருத்து இன்னும் வலுப்பெறவில்லை. ஆகவே உலகளாவிய அளவில் ஒரு பொது கருத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள், அறிவார்ந்த பெரியவர்கள் இந்த முயற்சியில் தொடர்ந்து சோர்வின்றி பணியாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுல நான் பிறந்த சாதி, அந்த சாதி நலன் மட்டும் போதும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா எனக்கு என்னுடைய சாதி அடையாளம் மட்டுமே போதும் அப்படின்னு அதை மட்டும் நான் அழுத்தி பேசுவேன். எனக்கு இந்தியாவில் உள்ள இப்படி பாகுபாடுகளுக்கு ஆளாகக்கூடிய அனைவரின் நலன்களும் முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது, ஒட்டுமொத்தமாக சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நான் நினைக்கும் போது எனக்கு ஒரு பொது சொல் தேவைப்படுகிறது. I need a common term to address the issues across the country. எனக்கு தேசிய அளவில் ஒரு பொது சொல் தேவைப்படுது. நான் மொத்தத்தில் எல்லாரையும் பறையர்னு சொல்லிட முடியாது, அல்லது எல்லாரையும் நான் வந்து அருந்ததியர்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வெவ்வேறு பெயர்கள்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் அழைக்கப்படுகிறார்கள். இப்ப இவங்க எல்லாத்தையும் நான் வந்து ஒரே சொல்ல அழைக்கணும். அது சர்வதேச அளவிலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் இருக்கணும். அப்படி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல் தான் தலித் என்கிற சொல். தலித் என்பது ஒரு சாதியின் பெயர் அல்ல. அதுக்கு புரோக்கன் பீப்புள் அப்படின்னு தான் வந்து மீனிங் சொல்றாங்க. நொறுக்கப்பட்ட மக்கள். ஒரு ஷேப்ல கிடையாது, ஒரு ஐடென்டிட்டியோட இல்ல, ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடையாது. அவன் தமிழனா இருக்கிறானா இல்ல, வேற சாதிகளா இருக்கிறான். அவன் இந்துவா இருக்கிறானா ஹிந்துங்கிற ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டி கிடையாது. அவன் வெவ்வேறு சாதிகளா இருக்கிறான். அப்ப நொறுக்கப்பட்டவனா கிடக்கிறான், சிதறி கிடக்கிறான், ஒன்று சேர முடியாமல் கிடக்கிறான். ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்தனி சில்லு சில்லாக சிதறி கிடக்கிறான். ஒரு ஓட்டை உடைச்சா சில்லு சில்லா போயிருதுல, திருப்பி ஒட்ட முடியாது. அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் சிதறி கிடக்கிற காரணத்தினால், சில்லு சில்லாக சிதறி கிடக்கிற காரணத்தினால் அவர்களை அழைப்பதற்கென்று ஒரு பொது பெயர் தலித் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டு அது நடைமுறையில் இருந்து வருகிறது. அதற்குரிய விளக்கத்தை சொல்லும் போது ஒவ்வொருத்தருடைய மேனிஃபெஸ்டோலையும் என்ன சொல்றாங்கன்னா, தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா உருவான காலத்திலே 1972 they published their manifesto. அதுல வாட் இஸ் தலித் அப்படிங்கிறதுக்கு அவங்க டிஃபைன் பண்றாங்க. சோஷியலி, எஜுகேஷனலி, எக்கனாமிக்கலி,
பொலிட்டிக்கலி சப்ரஸ்ட் அண்ட் அப்ரஸ்ட் பீப்புள். அவ்வளவுதான். நோ காஸ்ட் ஐடென்டிட்டி. சமூக ரீதியாக, பொருளாதார கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களோ அவர்கள் எல்லோரும் தலித்துகள். இதுதான் டெபினிஷன் ஆஃப் தலித். அப்படி பண்ணா 100% ஆஃப் விமன் ஆர் தலித். எல்லா சமுதாயத்தை சார்ந்த பெண்களும் தலித்துகள் தான். அதுல ஒருத்த கூட அதுல எக்ஸ்க்ளூட் ஆக முடியாது அந்த டெபினிஷன் படி. ஆனா இன்னைக்கு என்னங்க ஆகி போச்சுன்னா, எனக்கு தலித் வேண்டாம், எனக்கு தலித் வேண்டாம், தலித்துன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பாலிடிக்ஸ் இங்க நடக்குது. ஏன்னா இந்த தலித் கன்சாலிடேஷன் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. In the name of Dalit, these people should not be consolidated for their welfare. அவருடைய நலன்களுக்காக அவர்கள் கன்சாலிடேட் ஆகக்கூடாது என்று கருதுகிறார்கள். ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற பேர்ல ஆர்கனைஸ் ஆனாங்க. அது இந்திய அளவில் தான் தெரியும். தலித் என்கிற பேர்ல போகும்போது எந்த உலகத்தில் எந்த நாட்டில் போய் நின்று நீங்க தலித் சொன்னாலும் அவன் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான், புரிஞ்சுக்குவான். தலித்னா யார் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்குவான். சோசியலி எக்ஸ்க்ளூடட் பீப்புள் who are called as Dalit. சமூக ரீதியாக புறக்கணிக்கப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள், உரிமைகள் மறுக்கப்பட்டவர்கள், பறிக்கப்பட்டவர்கள், இவர்கள் எல்லோரும் தலித் அப்படிங்கிறது உலகத்தில் எந்த மூலையில போய் சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு ஐடென்டிட்டி உருவாகக்கூடாதுன்னு நினைக்கிற சனாதன சக்திகள் இந்த சமூகத்தில் இருப்பவர்களையே அப்படி பேச வைக்கிறார்கள். எங்களுக்கு தலித்லாம் சொல்லக்கூடாது. சாதி பெருமை பேசுகிற ஒரு அரசியல் இங்கே நடக்கிறது. சில பேர் சாதி பெருமையை சாதி பெருமைன்னு சொல்ல வேணாம், குடிப்பெருமைன்னு சொல்லலாம் அப்படின்னு குடிப்பெருமை என்று சாதியை பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அது ஒரு சங்கித்தனமான அரசியல். இது சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அப்புறம் அதுல என்ன பெருமை இருக்கு? என்ன பறையன்னு சொல்லிட்டானா என்ன இழிவானவனா? அது எனக்கு பெருமைக்குரிய சொல். எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அப்படிதான் சொன்னார். அம்பேத்கரை பார்த்த பிறகு அந்த விஷயத்தை விட்டார் ரெட்டமலை சீனிவாசன். அம்பேத்கரை பார்த்த பிறகு, அவரை விட வயதுல மிக இளையவர் அம்பேத்கர், அவரை பார்த்த பிறகு அவர் தான் என் தலைவர்னு அவர் ஐடென்டிஃபை பண்ண பிறகு அதுக்கப்புறம் அவர் இந்த பறையங்கிற பெருமை அதெல்லாம் அவர் பேசுறது கிடையாது. அதை எவனும் பேச மாட்டான். இப்ப இந்த சிம்போசியம் எலிமினேஷன் இருக்கு. எலிமினேஷன்ங்கிறது அப்புறப்படுத்துதல். ஒரு இடத்துல இருந்து தூக்கி இன்னொரு இடத்துல போட்டுறது, இங்க கிடைக்கிற தூக்கி எடுத்து வெளில போட்டுறது. எராடிகேஷன்னா தொடைக்கிறது, சுத்தமா இல்லாம அழித்தொழிய, சுத்தமா தொடை தெரியாது எராடிகேஷன். ஆனா அம்பேத்கர் எராடிகேஷன் சொல்லல, எலிமினேஷன் சொல்லல, அனிகிலேஷன் சொன்னார். அனிகிலேஷன் சொன்னா எங்கேயுமே இது இருக்கக்கூடாது, புண்டற்று வேரோடு கெல்லி எரியப்பட வேண்டும். என் நிலத்துல இருக்கிற புல்ல புடுங்கி இன்னொரு இடத்துல போட்டோம்னா அங்க போய் முளைச்சுங்க. அது எந்த நிலத்திலையும் அந்த புல் பூண்டு இருக்கக்கூடாது, எந்த காலத்திலையும் அது மீண்டும் முளைக்க கூடாது, அந்த வேரே இருக்கக்கூடாது. வேரோடும் வேரடி மண்ணோடும் கெல்லி எரிய வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அனிகிலேஷன். அதுதான் அனிகிலேஷன். அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட். அவர் எலிமினேஷன் ஆஃப் காஸ்ட் சொல்லல, எராடிகேஷன் ஆஃப் காஸ்ட் சொல்லல, அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் சொன்னார். அந்த வார்த்தைக்கு ரொம்ப வலு அதிகம், ஆழமான ஒன்று. உலகத்தில் எந்த மூலையிலும் சாதி இருக்கக்கூடாது. என் ஸ்டேட்ல மட்டும் நான் சாதியை ஒழிப்பேன்னு நினைக்க கூடாது, எங்க தேசத்துல மட்டும் இந்தியாவில் சாதியை ஒழிப்புன்னு நினைக்க கூடாது. சவுத் ஏசியா முழுக்க காஸ்ட் இருக்குது. இந்தியாவிலும் இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்குது, பங்களாதேஷ்ல இருக்குது, பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் இருக்கு, நேபாளில் இருக்கு, மியான்மர்ல இருக்கு. இந்த எங்கெல்லாம் போய் அங்கெல்லாம் உருவாக்கி இருந்தாலும் சரி, அல்லது அவன் என்ன மொழியில போய் இருந்தாலும் சரி, அவன் என்ன எத்தனை குரூப்பா இருந்தாலும்
அவன் ஹிந்துவா இருந்தான்னா எந்த மூலையில போய் இருந்தாலும் அங்க சாதி வேறுபிடிக்கிறது, அங்கே சாதி வேறுபிடிக்கிறது. சாதி இல்லாத தேசத்திலும் சாதி முளைக்கிறது. அதனால்தான் அப்ரூட் இந்துத்துவா என்று புரட்சியாளர் அம்பேத்கர் இந்துத்துவத்தை வேறறுப்போம் என்று சொன்னார். அதனால்தான் பெரியார் இந்து மதம் சாதியை உயிர் மூச்சாக கொண்டிருக்கிற வரையில் இந்து மதத்தை வீழ்த்தாமல் சாய்க்காமல் சாதியை ஒழிக்க முடியாதுன்னு சொல்றார். இதுதான் ரொம்ப கான்ட்ரவர்சியலான ஒரு சப்ஜெக்ட் தான் இது. அதனால்தான் பெரியாரை டார்கெட் பண்ணி பெரியாருங்கிற பிம்பத்தையே ஒழிச்சிட்டா சாதி ஒழிப்புங்கிற அரசியலே ஒழிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆகவே இளந்தலைமுறையினர், குறிப்பாக மாணவ செல்வங்கள், இந்த விஷன், இந்த பார்வை கொண்ட ஒரு தலைமுறையாக வளர வேண்டும். நீங்க என்ன செய்ய போறீங்கிறது அப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. பட் யூ ஹாவ் this kind of vision. What is our society? What is our social structure? Why this discrimination is sustaining generation to generation? ஏன் இவ்வளவு காலமா இது நீடிக்கிறது? இதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இதை புரிஞ்சுக்காம இருந்தா காஸ்ட்ல என்ன இருக்குது, நாங்க யாரும் பாக்குறோம் காஸ்ட, இங்க யாரும் காஸ்ட் பாக்குறது இல்லையே அப்படின்னு நம்ம மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் நாங்க யாரும் காஸ்ட் பாக்குறது இல்லைன்னு நீ எங்க போறீங்க? உங்க தெருவுக்கு போறீங்க. நான் எங்க போறேன்? என் தெருவுக்கு போறேன். நாங்க யாரும் காஸ்ட் பாக்குறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்? எங்க சாதியிலே நான் பொண்ணு பார்க்கிறேன், உங்க சாதியிலே நீங்க மாப்பிள்ளை பார்க்கறீங்க. இது ஏன் நிகழ்கிறது? நம்ம பொறுப்பு இல்லை. நாம் அப்படிப்பட்ட சொசைட்டியில் வாழறோம், நம்ம அந்த மாதிரியான சமூகத்தில் வாழறோம். இங்க ஒரு எஸ்டாபிளிஷ்டு சொசைட்டி இருக்கிறது, ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பு இங்கே நிலவுகிறது. அது உன்னையும் விடாது, என்னையும் விடாது. என்ன முற்போக்கான சிந்தனைகளை நாம் உள்வாங்கினாலும் கூட அது நம்மை மறுபடியும் மறுபடியும் அதன் வழிக்கே நம்மை இழுக்கும். எனவே நமக்கு ஒரு விஷன் தேவைப்படுகிறது. அதற்குத்தான் இத்தகைய சிம்போசியம். நமக்கு ஒரு பார்வை, அது ரேடிக்கலா இருக்கணும், முற்போக்கானதாக இருக்கணும், ரெவல்யூஷனரியா இருக்கணும், புரட்சிகரமா இருக்கணும், டெமோக்ராட்டிக்கா இருக்கணும், ஜனநாயக பார்வை கொண்டதா இருக்கணும். அதற்கு நாம் முன்வைக்கக்கூடிய பல உத்திகளுள் ஒன்று, இதை எப்படி நாம சர்வதேசமயப்படுத்துறது அப்படிங்கும்போது ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை நம்ம டிஸ்கஷன் கொண்டு போறோம். மனித உரிமைகள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது ஒரு இனிஷியேட். ஏன்னா மனித உரிமைன்னா உலகம் முழுக்க ஒரே நேரத்தில் ரைட், மனித உரிமைன்னா அவனுடைய அட்டென்ஷன் நம்ம பக்கம் வருது. ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா இது தொடர்பான விழிப்புணர்வு பெற்ற அத்தனை பேரும் இதன் பக்கம் திரும்பி பார்க்கிற ஒரு நிலை உடனே உருவாகும். இப்போ இதுல ஸ்பெசிபிக்கா தலித் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப ஷேலோவா ஹியூமன் ரைட்ஸ் சொல்றது வேற, ரொம்ப ஸ்பெசிபிக்கா தலித் ஹியூமன் ரைட்ஸ் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அப்பதான் அவன் கவனத்தை இன்னும் கொஞ்சம் இந்த காஸ்ட் பக்கம், நம்ம தலித்னு சொல்லும் போது என்ன ஹியூமன் ரைட்ஸ்னா ஜெனரல் தானே, பொதுவானது தானே, அப்புறம் என்ன அதுல தலித் ஹியூமன் ரைட்ஸ்? சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கிற மனித உரிமைகள் மனிதர்கள் என்கிற முறையில் இவர்களுக்கு கிடைப்பதில்லை, தலித்துகள் என்பதனால் அது மறுக்கப்படுகிறது.
ஒரு பெண் என்கிற முறையில் சந்திக்கிற கொடுமை ஒருபுறம், அது எல்லா பெண்களுக்கும் நிகழக்கூடியது. ஆனால் தலித் பெண் என்கிற போது அதனுடைய வலி இன்னும் கூடுதலாக மாறுகிறது. கேட்க நாதி இல்லை, எதிர்க்க போதிய வலு இல்லை, எப்படியும் இவர்களை கையாள முடியும் என்கிற ஒரு உளவியல், ஒரு மைண்ட் செட். என்றைக்காவது அக்ரஹாரத்துக்குள்ளே புகுந்து சாதி அடிப்படையில் ஒரு கூட்டு பாலியல் நடந்தது அப்படிங்கிற சான்று உண்டா? இப்ப அவங்களுக்கு எப்படி இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்துச்சு? ஒரு ஊர்ல 2 குடும்பம் 3 குடும்பம் இருப்பாங்க. அவங்க வீட்டை என்றைக்காவது யாராவது கொளுத்தி நம்ம பார்த்துருக்கிறோமா? அந்த வீட்டை தீ வச்சுட்டாங்க, அவங்கள கொளுத்திட்டாங்க, அவங்க சொத்துக்களை சூறையாடிட்டாங்க, சொத்துக்களை அடிச்சு உடைத்து நாசப்படுத்தி விட்டார்கள். இல்ல, ரொம்ப சேஃப்டியா அவங்களால இருக்க முடியும். இந்தியா முழுக்க அவங்க 2 குடும்பம் 3 குடும்பம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கு. ஆனா 400 குடும்பம் 500 குடும்பம் இருந்தாலும் 1000 குடும்பம் இருந்தாலும் உள்ள புகுந்து சொத்துக்களை எல்லாம் சூறையாடி வெட்டி காயப்படுத்தி ஆடு மாடுகளை வெட்டி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு, பெண்களை பாலியல் கூட்டு வன்புணர்வு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தொடர் கதையாக இது தலைமுறை தலைமுறையாக நீடிக்கிறது. ஏன் இது நிகழ்கிறது? இது தலித் என்பதனாலேயே. ஒருத்தன் தப்பு பண்ணிருப்பான், ஒருத்தர் 2 பேர் 2 இளைஞர்கள் எங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயே ஒரு டீ கடையிலேயே சண்டை நடந்திருக்கும். பஸ்ல வரும்போது ஏதோ தப்பு தாண்டா, ஒருத்தன் காலை மிதிச்சுட்டான்னு சொன்னா, அவங்க மிதிச்சது கூட உண்மையா கூட இருக்கட்டும், காலை மிதிச்சுட்டான், அவனை அடிக்கலாம், அவனை பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கலாம், அவன் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லலாம். அவனுக்காக அவனை மட்டுமின்றி அவன் சார்ந்த ஊரையே தீ வைக்கிற கொடுமை, அவன் சார்ந்த உறவினர்களையே வன்கொடுமைக்கு உள்ளாக்குவது, 100 பேர் நிற்கிற இடத்தில் பெண்களை, கயர்லாஞ்சி என்கிற இடத்துல தாயையும் மகளையும் 100 பேர் சூழ்ந்திருக்கிற இடத்திலேயே கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்தார்கள். கொடூரமாக சித்திரவதை செய்து படுகொலை செய்து துங்கபத்ரா நதியிலே தூக்கி வீசி எறிந்தார்கள். ஹத்ராஸ்லே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இளம் பெண் எவ்வளவு கொடூரமாக கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டாள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப தலித் என்பதனாலேயே, பெண் என்பதனால் ஏற்படுகிற கொடுமை, தலித் என்பதனால் மேலும் கூடுதலாக பல ஆண்கள் கூடியிருக்கிற இடத்தில் பெண்களை நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தி மாறி மாறி அவரை வன்புணர்வு செய்கிற அளவுக்கான ஒரு உளவியல். அது என்ன மாதிரியான உளவியல்? யோசிச்சு பாருங்க. அது மிருகத்தனத்தையும் தாண்டிய ஒரு உளவியல், பைத்தியக்காரத்தனத்தையும் மோசமான ஒரு உளவியல், எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு கேவலமான ஒரு உளவியல். அது ஒரு மைண்ட் செட். அதனால்தான் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றதுல ஒரு பொதுவான அணுகுமுறை இருந்தாலும் தலித் ஹியூமன் ரைட்ஸ் சொல்ல வேண்டிய தேவை வருகிறது. அப்பதான் நம்ம காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பக்கம் உலக சமூகத்தின், சர்வதேச சமூகத்தின் பார்வையை கொண்டுட்டு வர முடியும். டிஸ்கிரிமினேஷன் என்பதுதான் நம்முடைய எதிரி. தனிநபர்கள் இல்லை, ஒரு குறிப்பிட்ட சாதி இல்லை. டிஸ்கிரிமினேஷன் என்பதுதான். ஏன் சாதி ஒழியணுங்கிறோம்? டிஸ்கிரிமினேஷன். ஏன் ஆணவ கொலையை எதிர்க்கிறோம்? டிஸ்கிரிமினேஷன். அது வெறும் கிரைம் மட்டும் அல்ல, அது வெறும் அட்ராசிட்டி மட்டும் அல்ல, அது தனிப்பட்ட முறையில் வெறும் வன்கொடுமை அப்படிங்கிறது மட்டும் இல்ல. அதுக்கு பின்னால ஒரு பெரிய சோசியல் பேக்ரவுண்ட் இருக்கிறது, ஒரு மைண்ட் செட் இருக்கிறது. அதற்கு பின்னால் இன்னும் போனால் அதற்கு பின்னால் ஒரு தத்துவம் இருக்கிறது, அல்லது ஒரு கொள்கை இருக்கிறது, அல்லது ஒரு கோட்பாடு இருக்கிறது, ஒரு டாக்டரின் இருக்கிறது. அதைத்தான் பெரியாரும் அம்பேத்கரும் அடையாளப்படுத்தினார்கள், சனாதனம் என்று அடையாளப்படுத்தினார்கள். அவர்கள் காலத்தில் அது பார்ப்பனியம் என்று அறியப்பட்டது. தத்துவார்த்த பார்வை உள்ளவர்கள் பார்வையில் அது சனாதனமாக அறியப்பட்டது. இப்போ ஒரு
ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ், பல நூறு ஆண்டுகளாக ஒரு முயற்சி நடக்கிறது. எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமின்ஸ் அப்படிங்கிற ஒரு முயற்சி. ஏன்னா சனாதனம் வந்து எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் தலித்ஸ் அண்ட் ஆதிவாசிஸ் அப்படின்னு பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. எல்லா சாதியும் ஒரு தெருவில் இருக்கும், இந்த ஒரு சாதி மட்டும் தனியா இருக்கும். இதற்கு நேர் எதிராக புத்தர் காலத்தில் இருந்து பிராமணர்களை தனிமைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சி நடந்தது. அது நிகழக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் இந்து என்கிற அரசியலை கையில் எடுக்கிறார்கள். நீயும் இந்து நானும் இந்து என்றால் அவர்களை தனிமைப்படுத்த முடியாது. இது ஒரு பெரிய இன்டலெக்சுவல் ஸ்ட்ராட்டஜி. இது இந்துன்னு சொல்லிட்டா நாயுடுவும் இந்து, ரெட்டியாரும் இந்து, செட்டியாரும் இந்து, பிராமணரும் இந்து. அப்ப அவர் வந்து மைனாரிட்டின்னு சொல்ல முடியாது, தனிமைப்படுத்த முடியாது. அதை பாதுகாப்பதற்கு, தக்க வைப்பதற்கு அவர்கள் வரையறுத்திருக்கிற அஜெண்டா அதுதான் வந்து இந்துத்துவா. இந்துத்துவா என்பது வேறு, ஹிந்துயிசம் என்பது வேறு. அது நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும். இந்துயிசம்ங்கிறது இந்து மக்களுடைய நம்பிக்கை. சிவன் இருக்கிறான் நம்புறது இந்துயிசம், மகாவிஷ்ணு இருக்கிறான் நம்புறது இந்துயிசம், முருகப்பெருமானை நம்புவது இந்துயிசம், விநாயகமூர்த்தியை வணங்குவது இந்துயிசம். அந்த கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைங்கிறது இந்துயிசம். ஆனா ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் முன்வைத்திருக்கிற கொள்கை ஹிந்துத்துவா. அது என்னன்னா ஹிந்து கன்சாலிடேஷன், ஹிந்து மெஜாரிட்டேரியனிசம், பெரும்பான்மைவாதம். இந்த தேசத்திற்கு இந்து ராஷ்டிரா என்று பெயர் சூட்டுவது அதுதான் இந்துத்துவா. இதையெல்லாம் சாதிப்பதற்கு முஸ்லிம் மேலையும் கிறிஸ்தவர்கள் மேலையும் வெறுப்பு அரசியலை பரப்புவது இது இந்துத்துவா. இந்த வெறுப்பு அரசியலை இன்னும் தீவிரப்படுத்துவதற்கு மசூதிகளை இடிப்பது அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. மசூதிகளை இடிப்பதெல்லாம் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி டு டெவலப் தேர் ஹேட்டட் பாலிடிக்ஸ் against Muslims and Christians. Why? Because they are converting Hindu people to Christianity and Islam purposefully. இப்படி சொல்றான். அவங்க மதம் மாற்றம் செய்யறாங்க. அவங்க மதமாற்றம் செய்யறாங்க. அப்ப வெறுப்பு. அந்த வெறுப்பு மூலம் தான் இந்து கன்சாலிடேஷன் நிகழும். இந்து கன்சாலிடேஷன் நிகழ்ந்தா இந்து மெஜாரிட்டேரியனிசம் இங்க எஸ்டாப்ளிஷ் ஆகும். இந்து மெஜாரிட்டேரியனிசம் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க தொடர்ந்து ஆட்சியில் இருப்பாங்க. they will throw away the constitution which made by Dr. B.R. Ambedkar. அவங்களுடைய முதல் எதிரி, the first enemy, the primary enemy is the Constitution of India. அவங்களுக்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், டிஎம்கே இதெல்லாம் எலக்டோரல் எனிமீஸ். அப்பப்போ சீசனல் எனிமீஸ். அவங்க டெம்பரரி எனிமீஸ். அவங்களுடைய பெர்மனன்ட் எனிமி, பிரைமரி என்மிட்டி எதுக்கு எதிராகனா த கான்ஸ்டிடியூஷன் தான். ஏனென்றால் அது மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. செக்யூலர் ஸ்டேட் என்பதுதான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அப்போ அவங்களுக்கு ஸ்டேட் ரிலீஜன் வேணும். இந்த தேசத்திற்கு இந்து ராஷ்டிரா என்று பெயர் சூட்ட வேண்டும். இதற்கு பெரிய தடையாக இருப்பது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். புளூரலிசம் அவங்களுக்கு எதிரி, செக்யூலரிசம் அவங்களுக்கு எதிரி, ஃபெடரலிசம் அவங்களுக்கு எதிரி. இதெல்லாம் கண்டென்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், பேசிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டினா அவங்களால தாங்கிக்கவே முடியாது, அவங்கள சகித்துக் கொள்ளவே முடியாது. ஏன்னா அந்த சோசியல் ஆர்டர் மாறுது. காலங்காலமாக இருந்த சோசியல் ஆர்டர் தலைகீழ புரளுது. இப்போ இதையெல்லாம் தூக்கி எறியணும். அதை வெளிப்படையா சொல்ல முடியாது. அம்பேத்கரை வெளிப்படையா எதிர்க்க முடியாது. இது பிராக்டிக்கலா இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு. அம்பேத்கரை வெளிப்படையா எதிர்த்தா இந்தியா முழுக்க 30 கோடிக்கு மேலான மக்கள் அவரை குலதெய்வமா கும்பிட்டு இருக்கிறான். அவன் பூரா எதிரா திரும்பிடுவான்.
எலக்டோரலா உங்களுக்கு பெரிய அஃபெக்ட் பாதிப்பு உருவாகும். பெரியாரை எதிர்த்தா பிரச்சனை கிடையாது, நமக்கு எலக்டோரலா எந்த பாதிப்பும் வராது. அம்பேத்கரை எதிர்த்தா எலக்டோரலா பெரிய பாதிப்பை சந்திக்க நேரும். இதெல்லாம் நாம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய தலைவர்கள், மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள், இந்த சிம்போசியம், இந்த கருத்தமர்வை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான ஒரு ரிட்டன் ஸ்பீச் இருக்குது. அதை ஜெராக்ஸ் எடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் நான் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் படித்து பாருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் இதை நான் படிக்க. நீங்கள் ஓகே சொன்னால் படிக்கிறேன், அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுதான் கண்டென்ட் ஆஃப் தி சிம்போசியம், விஷன் ஆஃப் த சிம்போசியம். பட் we have to work hard to annihilate the caste system in our country with the ideology of Dr. B.R. Ambedkar. அம்பேத்கரை வெறும் தலித் தலைவராக பார்க்குறவனுக்கு இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. அம்பேத்கர் ஒரு தலித் ஐடென்டிட்டியோட பார்க்குறவனால இதை புரிஞ்சிக்க முடியாது. அம்பேத்கர் ஒரு புதிய இந்தியாவை படைப்பதற்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்ட ஒரு மாமனிதர், ஒரு மகத்தான கருத்தியலாளர். குறிப்பாக மாணவ செல்வங்கள், அதுவும் இந்த துறையில் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க், சமூக சேவை புரிய வேண்டும் என்கிற அந்த மைண்ட் செட்டோட இங்கே மாணவர்களாக வந்திருக்கிற நீங்கள் அம்பேத்கரை முழுமையாக படிக்க வேண்டும், பெரியாரையும் படிக்க வேண்டும், சர்வதேச அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மாமேதை மார்க்ஸ் அவர்களையும் படிக்க வேண்டும். இந்த கருத்துக்களோடு இளம் தலைமுறையினர் பொது வாழ்வில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு இந்த வாய்ப்புக்கு எனது நன்றியை தெரிவித்து எனது உரையை உங்களுக்கு ஜெராக்ஸ் நகல் எடுத்து வழங்கப்படும் என்பதை தெரிவித்து நேரத்தின் அருமை கருதி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.